ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நட்புடன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்தி வீடியோ போட்டிருக்கோம். லெங்க்த்தாக இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து மந்தி வீடியோ, மந்தி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். போய் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை திருத்திப்போம். நம்ம கடையில் ஆகக்கூடிய அந்த சேம் ஸ்டைலில், சேம் டேஸ்ட்டில் ஒரு பக்காவான மந்தி போட போகிறோம். வாங்க மந்தி செய்யலாம். 1 கிலோ ரைஸ்க்கு மந்தி செய்ய போகிறோம். 150 ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். மந்திக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், 4 ஆயில் சூடு வந்துச்சு. நம்ம கட் பண்ணி வச்சதில் போட்டுக்கலாம். வெங்காயம் பிரியாணி மாதிரி கருத்துடக்கூடாது. மீடியமாக இருக்கும்போதே 150 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மந்தி மசாலாவில் 3 ஸ்பூன் போட்டுப்போம். அது இந்த கரெக்டாக இருக்கும். அடுப்பை எப்பவுமே சிம்மில் வச்சிங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்து வச்சோமோ அந்த கப்பால் 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். மந்திக்கு முக்கியம் ட்ரை லெமனு. ஆயிலில் போட்டு வதக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா சோறில் உள்ள அந்த டேஸ்ட் மாறிடும். அதனால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ட்ரை லெமன் எடுத்து போட்டுக்கலாம். கோழி நம்ம இந்த மாதிரி தோலோட வாங்கிக்குவோம். கடையில் வக்குனதை கேட்டிங்கன்னா வக்கி தருவாங்க. நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு சறுக்கு விட்டுப்போம். சறுக்கு விட்டுட்டு இப்போ தண்ணியில் இறக்கிடலாம். மந்தி போடுற தண்ணியில் சிக்கன் நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சிக்கனை வேக வச்சு தான் பொரிக்க போகிறோம். அதனால் சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துப்போம். அடுத்து ஒரு 50 கிராம் அளவில் டொமேட்டோ பேஸ்ட் அல்லது கெச்சப் எடுத்துப்போம். கால்வாசி அளவுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய லெமனாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன லெமனாக அரை லெமன் எடுத்து வச்சுங்க. அதுவே உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையான அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க, கூட போட்டுறக்கூடாது. அரைச்சி வச்ச மந்தி மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். 1 கிலோ கோழி மசாலா பரட்டுறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு மசாலா போட்டுப்போம். மந்தி ஸ்டைலில் நம்ம கோழி பொரிக்கிறதுனால மிளகாத்தூள் எதுவும் கலக்கலை. ஏன்னா மந்தியில் நம்ம எப்பவுமே ஸ்பைசி கலக்க மாட்டாங்க. அதனால் ஸ்பைசி எதுவும் சேர்க்கல. கோழியை நம்ம 10 நிமிஷம் வேக வச்சோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு கோழி நல்லா வேக வச்சுங்க. ஏன்னா நம்ம லைட்டாக தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். விரட்டுற மசாலாவுடைய ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு பக்குவம் பார்த்துங்க. அடுப்பில் சட்டி ஏற்றும் போது நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டோம். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் இப்போ கோழியை எடுத்து நல்லா பிரட்டி வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் கோழியில் பிரட்டி தடவி எடுத்து வைங்க. அப்போ தான் மசாலா எங்கே பார்த்தாலும் அரிசியும் தண்ணியும் நல்லா மட்டமாக வந்துருச்சு. மட்டமாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தம்மில் போட போகிறோம். உங்ககிட்ட டால்டா அல்லது நெய் இருந்தால் இந்த அளவு கொஞ்சோன்னு எடுத்து போட்டுங்க, இந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம மந்திக்கு ஸ்மோக்கிங் ஸ்மெல் தான் முக்கியம். அதனால் இந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லுக்காக கறி துண்டு எடுத்து அடுப்பு கறி எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த நெய் ஊற்றின இடத்த சாப்பாட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்ச கறியை அந்த நெய் ஊற்றின பாத்திரத்தில் போட போகிறோம். போட்டு அந்த ஸ்மோக்கிங் வெளியே போகாத அளவுக்கு பாத்திரத்தை மூடிட போகிறோம். மூடி நல்லா பேக் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது தம்மிலே கிடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை எடுத்து திறந்து பார்க்கலாம். கோழியை மசாலா பரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினுச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு இல்லாமல் சுட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். கோழியை இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் மசாலா போட்டு கோழியை சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த தந்தூரி ஸ்டைல்லே இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் தம்மில் கிடந்துச்சு. நம்ம தம்மில் போட்ட சாப்பாட்டை திறந்து பார்க்கலாம். நல்லா பொலன்னு அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வந்திருக்கு. நல்லா வாசமே நம்ம ஆளை தூக்குது.
அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்போவுமே மந்திக்கு கோழியை சுட்டெடுக்கும்போது அடுப்பில் சிம்மில் வச்சிங்க, தீ பிடிக்காமல் இருக்கும். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.